ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி பக்காவா தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்னு வேகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய பிறந்த நாள் இந்த அக்டோபர் 22ங்க, 61வது பிறந்த நாள். ஸோ அவருக்கு பிறந்த நாள் ஸ்வீட்டாக இந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீபாவளிக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலையை தொடங்கிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் திரு ராகுல் காந்தி, திரு தேஜஸ்வி யாதவ் ரெண்டு தரப்புக்கு இடையில இன்னும் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முறை பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் அந்த பீகார் வெற்றி இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்களிலும் காங்கிரசுடைய செல்வாக்கை உயர்த்தவும் இந்தியா கூட்டணியை மேலும் பலமானதாக மாற்றவும், ஓப்பனா சொல்லணும்னா வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நம்பிக்கையும் இந்தியா கூட்டணி கொடுக்கும். ஆட்சி மாற்றத்துக்கும் இதுதான் வழிவகை செய்யும். இங்க கோட்டை விட்டுட்டா அது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி பாஜகவுக்கு பலமானதாக மாறும். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் திரு விஜய், அப்புறம் பல முக்கியமானவர்களும் இந்த பீகார் ரிசல்ட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்க யாருக்கு வெற்றி கிடைக்கிறதோ அதை வைத்துதான் அடுத்தடுத்து இங்க கூட்டணி சமாச்சாரங்களும் உறுதி பெறும். மேலும் காங்கிரஸ்க்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது திமுக கூட்டணியில அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ண வாய்ப்பு அதிகம். அதே நேரத்துல காங்கிரஸ்க்கு தோல்வி அமைஞ்சதுன்னா அது இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கை ஓங்கும். அது வேறு வகையில திமுகவுக்கு செக்காகவும் மாறலாம். ஸோ ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு திரு மு.க. ஸ்டாலினும். அந்த வகையில பீகார் தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்கு ஷாக் கொடுக்க போகிறது, யாருக்கு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்க போகிறது, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அங்க கொளுத்தி போடப்பட்ட தீபாவளி பட்டாசு டிசம்பர்ல யார் ஏரியாவை அதிர வைக்கும் அப்படிங்கிறது பல்சை எகிர வைக்கின்ற பரபரப்பா இருக்குங்க.